அத்தியாயம் 60. ருக்மணி. விதர்ப்ப நாட்டு மன்னனான பீஷ்மகனுக்கு 5 புதல்வர்களும் ஒரு மகளும் இருந்தனர். பேரழகியான இவள் குணத்திலும் சிறந்தவளாவாள். இவளது பெயர் ருக்மணி. கண்ணனை பற்றிய புகழ் பாரெங்கும் பரவியதைக் கண்டு அவனையே மணந்து இல்லத்தில் ஈடுபட விருப்பம் கொண்டாள். உறவினர்களும் இவளது எண்ணத்தை ஆமோதித்தனர். ஆனால் இவளது மூத்த சகோதரனும் இளவரசனுமான ருக்மன் என்பவன் கண்ணனை வெறுத்தான். கண்ணனுக்கு ருக்மணியை திருமணம் செய்து கொடுக்க மறுத்ததுடன் சேதை நாட்டு வேந்தன் சிசுபாலனுக்குத்தான் தன் தங்கையை மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்று தன் தந்தையை வற்புறுத்தியும் வந்தான். இவனது வற்புறுத்தலால் ருக்மணியை சிசுபாலனுக்கே மணமுடிப்பது என்று தீர்மானம் செய்யப்பட்டது. தேவியின் அவதாரமும் கண்ணனை விரும்பியவளுமான ருக்மணி அசுரகுணம் கொண்ட சிசுபாலனை மணந்து கொள்ள மறுத்தாள். எங்கே தன்னை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்களோ என்று மனம் கலங்கி வருந்தினாள். இத்துயரத்திலிருந்து தான் விடுபட ஏதாவது வழியை தேட வேண்டும் என்று தீர்மானித்த ருக்மணி இது பற்றி ஒரு அந்தணனுடன் ஆலோசித்தாள். பெண்களுக்கே உரிய இயற்கையான வெட்கத்தை விட்டுவிட்டு கண்ணனிடம் அந்த அந்தணனையே தூதாக அனுப்பி வைத்தாள். கண்ணனிடம் சென்று எவ்வாறேனும் தன்னை காத்து மணந்து கொள்ளுமாறு சொல்லி பிராமணனை அனுப்பி வைத்தாள். அவனும் துவாரகைக்கு சென்று அங்கு கண்ணனை சந்தித்தாள். ருக்மணியின் பரிதாப நிலையையும் அவளது வேண்டுதலையும் கிருஷ்ணரிடம் தெரிவித்த அந்தணன் ருக்மணி தன்னிடம் கொடுத்து அனுப்பிய கடிதத்தையும் தந்தான். தங்களை நான் என் மணவாளனாக வரித்தேன். எனது உள்ளம் உமது சொத்தாகி போனது. உமக்கு சொந்தமான என்னை சிசுபாலன் கவர்ந்து கொள்ளும் முன்பாக நீர் இவ்விடம் வந்து என்னை காப்பாற்றி அருள வேண்டும். தாங்கள் தாமதிக்காது நாளை தினமே இங்கு வந்திட வேண்டும். சிசுபாலன் ஜராசந்தன் ஆகியோரது சேனைகளை எதிர்த்து சிதறடித்து என்னை தாங்கள் பெற்றிட வேண்டும். வீரராக நீர் வந்து என்னை அடைய வேண்டும். சிசுபாலனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்க என் தமையன் ருக்மன் முடிவு செய்துள்ளான். இந்த திருமண சடங்குகளுக்காக எனது பரிவாரங்களுடன் நான் அம்மன் கோயிலுக்கு செல்வேன். அப்போது அங்கு வந்து நீர் என்னை மீட்கலாம். அவ்வாறு தாங்கள் செய்யாது போனால் என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன். ஏனென்றால் மறுபெருப்பெடுத்தாவது உம்மை நான் அடையலாம் அல்லவா என்று ருக்மணி தனது உள்ளத்து கிடக்கை அக்கடிதத்தில் எழுதியிருந்தாள். ருக்மணியின் கடிதத்தை படித்ததும் கண்ணன் தன் ரதத்தில் ஏறி விதர்ப்ப நாடு நோக்கி புறப்பட்டார். விதர்ப்ப நாட்டு தலைநகரமான குண்டினபுரம் நன்கு அலங்கரிக்கப்பட்டது. ருக்மணியின் திருமணத்திற்காக பீஷ்ம மகாராஜாவின் கட்டளைப்படி அனைத்தும் தயாராக இருந்தன. மணமகனான சிசுபாலனும் அவனை சார்ந்தோதும் விதர்ப்ப நாட்டிற்கு வந்து சேர்ந்தனர். விதர்ப்ப நாட்டுக்கு கண்ணன் தனியாக ரதத்தில் ஏறி சென்ற விவரம் பலராமருக்கு தெரிந்தது. தன் தம்பி அங்கு சென்று ஜென்ம விரோதிகளால் சூழப்பட்டு ஆபத்தில் சிக்கிக்கொள்வானே என்ற கவலை அவருக்கு உண்டானது. உடனே தனது பெரும் படையை திரட்டி கொண்டு குண்டினபுரம் நோக்கி விரைந்தார். அம்மன் கோவில் சடங்குகளுக்காக ருக்மணி தேவி சர்வ அலங்காரங்களுடன் பரிவாரங்கள் சூழ்ந்து வர தனது அந்தப்புறத்தை விட்டு புறப்பட்டாள். கோவிலை அவள் அடைந்ததும் திருமணத்திற்கான தேவி பூஜை துவங்கியது. அம்மன் சந்நிதியில் நின்ற ருக்மணி, தேவி, உன்னை நான் வணங்குகிறேன். இவ்வளவு நாட்களாக நான் உன்னை பணிந்து பயபக்தியோடு பூஜித்து வந்துள்ளேன். கண்ணன் என்னை மனைவியாக அடைய வேண்டும். இந்த வரத்தை நீ எனக்கு தந்தருள வேண்டும் என்று மனமுறக வேண்டினாள். பூஜை முடிந்து ஆலயத்திலிருந்து ருக்மணி வெளியே வந்தாள். அங்கு கண்ணனது ரதம் நிற்க கண்டாள். ரதத்தை கண்டதும் ஏதும் பேசாது நேரே சென்று அதில் ஏறி அமர்ந்தாள். பகைவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாது திகைத்து நிற்க உடனே கண்ணன் தன் ரதத்தை விரைவாக செலுத்தினான். சேவகர்கள் ஓடோடி சென்று இளவரசனான ருக்மனிடம் நடந்ததை கூறினர். அதை கேட்டு வெகுண்டெழுந்த ருக்மன் அந்த கண்ணனை கொல்லாமல் திரும்பிட மாட்டேன் என்று சபதம் செய்து பெரும் படை பின்தொடர கண்ணனை விரட்டி கொண்டு சென்றான். இதற்குள் பலராமரும் தனது படையோடு அங்கு வந்து சேர்ந்தார். இருவருக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. பலராமரும் கண்ணனும் பகையாளிகளை விரட்டி அடித்து வெற்றி பெற்று துவாரகைக்கு திரும்பினர். அங்கு கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. போரில் தோல்வியுற்ற ருக்மன் குண்டினபுரத்திற்கு திரும்பி சென்றிட வெட்கப்பட்டு போர் நடந்த இடத்திலேயே தனது சேனையை நிறுத்தினான். அந்த இடத்தில் போஜகடம் என்று புதியதோர் நகரை நிர்மாணித்து அங்கேயே ஆட்சி புரிந்து வரலானான். குருச்சேத்திர போர் நடைபெறப் போகிறது என்பதை அறிந்த ருக்மராஜன் ஒரு அக்ரோனி சேனையோடு அங்கு வந்து சேர்ந்தான். கண்ணனது நட்பை பெறலாம் என்று எண்ணியவன் பாண்டவர்களிடம் சென்றான். அங்கு இருந்த அர்ஜுனனிடம், விஜயனே,
உனது எதிரிகளின் சேனை மிகவும் பலம் பொருந்தியதாக உள்ளது. உனக்கு உதவவே நான் வந்துள்ளேன். எதிரிகளது படையில் எந்த பாகத்தை தாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நான் தாக்குவேன். துரோணர், கிருபர் அல்லது பீஷ்மரையும் தாக்கும் வல்லமையுடையவன் நான். உனக்கு நான் போரில் வெற்றியை பெற்று தருவேன். உனது விருப்பம் என்ன என்று கேட்டான். ருக்மனது கூற்றை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சிரித்துவிட்டு, போஜகடத்து மன்னனே, எதிரிகளது பெரும் படைகளை கண்டு நாங்கள் பயப்படவும் இல்லை, உனது உதவியை பெற விரும்பவும் இல்லை. நீ போகலாம் அல்லது இருக்கலாம் என்று பதிலளித்தான். அதை கேட்டதும் பெரும் கோபமும் வெட்கமும் அடைந்த ருக்மன் தன் படையுடன் துரியோதனன் இருக்கும் இடம் நோக்கி சென்றான். அங்கு அவன் கௌரவர்களே, பாண்டவர்கள் எனது உதவியை பெற மறுத்தனர், அதனால் இங்கு உனக்கு உதவவே வந்துள்ளேன் என்றான். உடனே துரியோதனன், ருக்மனா, பாண்டவர்கள் உனது உதவியை வேண்டாம் என்று சொன்ன பின்புதானே என்னிடம் நீ வந்துள்ளாய். அவர்கள் நீக்கிய பண்டத்தை எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. உன் உதவி எனக்கு வேண்டாம் என்று கூறி மறுத்துவிட்டான். இரு பக்கமும் அவமானப்பட்ட ருக்மன் பாரத போரில் எந்த பக்கமும் சேராது தன் படையினருடன் போஜகடத்துக்கு திரும்பி சென்றான். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.